அன்பார்ந்தவர்களே, நமது குடும்பங்களில் குழந்தைகள் பிறக்கின்றார்கள். அவ்வாறு குழந்தைகள் பிறக்கின்ற போது அவர்களாகவே அந்த குழந்தைக்கு பெயர்களை தெரிந்து கொள்வார்கள், அல்லது உற்றார் உறவினரை கேட்டு அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். துறவரத்தில் இருக்கின்ற நமக்கெல்லாம் ஒரு சில நேரத்தில் நமது குடும்பத்தில் குழந்தை பிறந்தால் நம்மிடம் கேட்பார்கள் என்ன பெயர் வைக்கலாம் என்று. அந்த நேரத்தில் எல்லாம் நாம் எப்படி செயல்படுகின்றோம் என்று எண்ணி பார்ப்போம். எத்தகைய பெயர்களை நாம் சூட்ட விழைகின்றோம் என்று எண்ணி பார்ப்போம். ஆனால் இன்று ஒருவர் இயேசு வைத்த பெயர்தான் எனக்கு வைக்கப்பட வேண்டும் என்று விரும்பி அந்த பெயரை ஏற்றுக்கொள்கின்றார். அவர் யார்? பிற மதத்திலிருந்து கிறிஸ்துவ மதத்தின் மகத்துவத்தை உணர்ந்து கிறிஸ்தவராக ஞானஸ்நானம் பெற்ற தேவசகாயம். அவர்தான் இயேசு வைத்த பெயர் எனக்கு வைக்கப்பட வேண்டும். லாசர். லாசர் என்றால் தேவ சகாயம். அன்பார்ந்தவர்களே, எவ்வளோ அருமையான ஒரு சிந்தனையை அவருக்கு கொடுத்திருக்கின்றார். அவரை ஞானஸ்தானம் கொடுத்த தந்தையாக இருக்கலாம், அல்லது அவரை கிறிஸ்தவத்திற்கு தயாரித்த தந்தையாக இருக்கலாம். அவர்கள் அருமையாக சிந்தித்து அவருக்கு தேவ சகாயம், லாசர் என்ற பெயரை வைத்திருக்கின்றார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எத்தனையோ ஓமைகளை சொல்லியிருப்பார். ஆனால் எந்த ஓமையிலுமே அவர் பெயர் வைக்கவில்லை யாருக்கும். ஆனால் இந்த நாய்கள் வந்து நக்கிய புண்களை கொண்ட, வாசலிலே கிடந்த, வெளியிலே கிடந்த ஏழை ஒருவனுக்கு ஆண்டவர் இயேசு பெயர் வைக்கின்றார். காரணம், இன்று முதல் வாசகத்திலும் பதில் உரை பாடலிலும் தொடர்ந்து நாம் கேட்ட ஆண்டவரில் நம்பிக்கை வைப்பவர் பேறு பெற்றவர். அந்த தேவ சகாயம், இறைவனுடைய சகாயம்தான் நான், இறைவனுடைய மாபெரும் கொடைத்தான் நான், இறைவன்தான் எனக்கு எல்லாம். எனவே ஆண்டவரில் நம்பிக்கை வைத்தவராக நான் உலகிற்கு அறியப்பட வேண்டும் என்று விரும்பித்தான் தேவசகாயம் அந்த பெயரை ஏற்றுக்கொள்கின்றார். அவர் விரும்பியது இன்று நடக்கின்றது. உலகம் முழுவதும் அவர் அறியப்படுகின்றார். தேவசகாயம் புனிதர் என்று, மறைசாட்சி என்று. இந்தியாவிலே இந்த பொதுநிலையினரின் பாதுகாவலர் என்ற உயர்வையும் அவர் பெற்றிருக்கின்றார். எப்படிப்பட்ட சிந்தனை! நமது வாழ்க்கையில் நாம் ஆன்மீகத்தில் எப்படி ஜொலிக்க ஆரம்பிக்கின்றோம் என்பதுதான் மிக மிக முக்கியமான ஒன்று. எனவே ஆன்மீகத்தில் நான் ஆண்டவரை சார்ந்தவனாக இருக்க வேண்டும். ஆண்டவரை சார்ந்தவனாக இருக்க வேண்டுமானால் என்னிடம் ஒன்றுமே இருக்கக்கூடாது, அனைத்தையும் இழந்தவனாக, ஆனால் ஆன்மீகத்தை இழக்காதவனாக நான் இருக்க வேண்டும். ஆண்டவர் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவனாக நான் இருக்க வேண்டும். அவர் என்னை பார்த்து கொள்வார், அவர் எனக்கு தேவையான அனைத்தையும் கொடுப்பார். இங்கே அந்த பணக்காரின் மேசையிலிருந்து விழுகின்ற சிறு துண்டுகளால் தன்னுடைய பசியாற்ற விரும்பிய அந்த ஏழை லாசர் நாய்களுக்கு உணவு கொடுக்கின்றார். எந்த உணவை கொடுக்கின்றார்? நாய்களுக்கு எதையாவது நக்கி பிழைத்தால் போதும் என்றிருக்கும். அவர்கள், அந்த நாய்களானது ஏழை லாசரின் புண்களிலிருந்து வருகின்ற அந்த சீழ், அதை நக்கி அவைகள் வாழ்கின்றன. தனக்கு உணவு கிடைக்கவில்லை, ஆனால் தன்னால் முடிந்த உணவை கொடுக்கின்றார். இதுதான் லாசர் செய்கின்ற அருமையான செயல். பணக்காரன் செய்ய மறந்த ஒரு செயல். உயிரோடு இருக்கின்ற போது அந்த லாசருடைய பெயர் பணக்காரனுக்கு தெரியவில்லை. அதனால் நரகத்தில் வேதனைப்படுகின்ற போது தந்தை ஆபிரகாமே லாசரை அனுப்பும். இந்த லாசரை உயிர் வாழ்கின்ற போது தெரிந்திருந்தால் எவ்வளோ அருமையாக இருந்திருக்கும். அப்போது அவன் தெரிந்து கொள்ளவில்லை. வசதி வாய்ப்புகள் இருக்கின்ற போது அடுத்தவர் மீது நமக்கு அக்கறையே இருக்காது. யாராக இருந்தால் என்ன, நமக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை என்ற விதத்தில் வாழ ஆரம்பித்து விடுவோம். அவர் மிக மிக நெருக்கத்தில் இருந்தால் கூட நாம் பிளவுகளை உருவாக்கி விடுவோம். உறவுகளில் பிளவுகளை யாரெல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோமோ அவர்களெல்லாம் அந்த மோட்சத்திற்கும் நரகத்திற்கும் இடையேயான என்னுடைய பிளவை நான் அதிகப்படுத்தி கொண்டிருக்கின்றேன் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். பிளவு இருக்கிறது. அங்கிருந்து விரும்பினாலும் இங்கே வர முடியாது, இங்கிருந்து விரும்பினாலும் அங்கே செல்ல முடியாது. நரகம் இருக்கிறதா, மோட்சம் இருக்கிறதா என்பதற்கு சந்தேகப்படுகின்றவர்களுக்கு இன்றைய அந்த லாசர் பணக்கார ஓமையின் டைரக்டர், இயக்குனர் ஆண்டவர் இயேசு தெளிவாக சொல்லிவிடுகின்றார். தெளிவாக
ஒரு இயக்குனர் யார் எங்கே இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எப்படி நடிக்க வேண்டும் என்று சொல்வதைப் போன்று தெளிவாக இந்த சீனை அமைத்திருக்கின்றார். எனவே தான் நாம் மோனோ ஆக்ட் போடுவதாக இருந்தாலும் இதை போடுவோம். விவிலியத்திலிருந்து ஏதாவது ஒரு காட்சியை நாம் நாடகமாக நடித்து காட்ட வேண்டுமானால் இதை அருமையாக பிறருக்கு நடித்து காட்டுவோம். ஆனால் இதில் உள்ள பாடங்களை நாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கொண்டோமா என்று பார்த்தால் இல்லை என்ற பதில் வரக்கூடாது என்பார்களே. ஆமீன்.